இன்னைக்கு திருநெல்வேலியில மதுரை பேந்தர்ஸ் அண்ட் திருப்பூர் தமிழன்ஸ் பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு அணிகளுக்கு இன்னைக்கு சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, திருநெல்வேலியில ஒருத்தருக்காக இங்க சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. கள்ளக்குடியில இருந்து வந்த ஒரு பிரில்லியன்ட் போலர் இருக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? சூப்பர். அதாவது உங்கள்ல இருந்து ஒருத்தர் டிஎன்சி ஹண்ட் மூலியமா இங்க வந்து ஆடிட்டு இருக்காருன்னா பெரிய விஷயம். பட் அவரோட ரெண்டு அண்ணனும் இங்க இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். யாரு? பொன்ராஜ், சிவகுமார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களோட தம்பி கலக்கிட்டு இருக்காரு டிஎன்பிஎல்ல. என் தம்பி விளையாட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ தூரம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி அவன் தொடர்ந்து இதை விட பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறோம். நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிடுறோம். டெபியூ சீசன்ல கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ். திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு எதிராக 4 விக்கெட் எடுத்தாரு. அதை பாத்தீங்களா? எப்படி இருந்தது அந்த தருணம்? வெறித்தனமா இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப டெபியூட் மேட்ச்ல எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேகம் 138லாம் ஜம் பவுன்ஸ் பாருங்க எப்படி கவனிச்சிருக்காங்க. நாங்க எதிர்பார்த்தோம். பட் ஆனா வந்து ரெண்டாவது மேட்ச்ல அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அடுத்த வரக்கூடிய மேட்ச்ல அவர் பேட்டிங்னும் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் கிடையாது, சூப்பரான ஆல் ரவுண்டர்னு எல்லாரும் சொல்றாங்க. எஸ்எஸ் ராஜன் மேட்ச்ல கூட 7 விக்கெட் இறங்கி நிறைய அடிப்பான். 15 பால் 30 ரன் அடிச்சிருக்கான். ஆனா பேட்டிங் வந்து பாருங்க ஸ்டாட் பேக்கா இறக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நல்லா தான் போட்டான். எக்ஸ்ட்ரா 1 விக்கெட் எதிர்பார்த்தோம். அது மட்டும் தான் கிடைக்கும். 2 விக்கெட் எடுப்பான்னு நினைச்சோம். 1 விக்கெட் எடுத்தா மத்தபடி பவுலிங் நல்லா தான். பவுலிங் சூப்பர் போட்டு. ஓகே சூப்பர். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கேப்டன் சாய் கிஷோர் அண்ணாவுக்கும் நடராஜன் அண்ணாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அவரை நம்பி இன்ன வரைக்கும் நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அவன் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவான். அது அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு எங்களோட டீம் சார்பா ஊர் சார்பா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யாரும் நிறைய சாதனைகள் படைக்க எங்களோட ஒரு தமிழ் டீமுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவனோட பேர் வந்து குட்டியாருங்கன்னா ஊருக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து அவன் பேர் வந்து குட்டியாரு வந்துங்க அடமொழி தான். ஆனா இசைக்கு முத்துங்கிற பேரை வந்து இன்னைக்கு வந்து அவன் வந்து மேட்ச் மூலமா எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கே வந்து இசைக்கு முத்தா இன்னாரா குட்டியாரா இசைக்கு முத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப. கள்ளக்குடி எக்ஸ்பிரஸ் வேற பேர் வச்சுட்டீங்க ஏற்கனவே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட வெற்றி நீங்க எல்லாருமே இந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல் நம்ம ஊரு நமக்கு எத்த சொல்லிடலாமா? ஓகே நம்ம ஊரு